ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்ரன் சோல்ட். இது வந்து நொத்தேலி மீன் பீரை, கேரளாவோட ஸ்பெஷல் டிஷ்ஷு. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானதை பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு தேங்காவோட ஹாஃப் மூடி திருவி வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு 10 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாய், ஒரு 15 சின்ன வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதுக்கு தேவையான இந்த தெளி மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் கீறினது, இது இவ்வளோத்தையும் ஒரு சட்டியில் போட்டுக்கலாம். கூடவே தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கிற ஹாஃப் மூடி தேங்காய், இதுக்கு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பெப்பர் பொடி, கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இது எவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கைவிட்டு நல்லா திரும்பி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது அரைக்க போகிறது கிடையாது, அதனால் எவ்வளோ பிசைய முடியுமோ அவ்வளோ நல்லா இருத்தி திரும்பி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு சாப்பிட்லாம், இல்லை டின்னருக்கா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். இல்லை குடம்புளி இருந்தால் குடம்புளி போட்டுக்கலாம். என்கிட்ட குடம்புளி இல்லை, அதனால் நான் இந்த புளி போட்டுக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெத்தலி மீன், நெத்தலி மீன்லேயும் பண்ணலாம், இல்லை சாலை அதாவது மத்தி மீன், அந்த மத்தி மீன்லேயும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சின்ன மீன் எல்லாத்துலேயும் பண்ணலாம், டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம், மீன் உடையாத மாதிரி. கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் விடக்கூடாது, குழம்பு மாதிரி வராது இது, அதனால் தேவையான உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக பிசைஞ்சு விட்டு ஆன் பண்ணி மூடி வச்சுக்க வேண்டியது தான். அது வந்து அந்த ஆவியிலே வெந்துடும், நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நெத்தலி மீன் ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ அதுக்கு ஒரு மூடி வந்து அடைச்சி வச்சுக்கலாம். அடைச்சி வச்சு வேக விட்டால் அந்த ஸ்டீம்லேயே ஆவியிலே அது வந்து வெந்துடும். இப்போ வந்து லைட்டாக வந்து ரொம்ப எல்லாம் கிண்டி விடக்கூடாது, லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப கிட்டினா வந்து மீன் நெத்தலி மீன் வந்து உடஞ்சி போயிடும். இப்போ வந்து நெத்தலி மீன் பீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் அடியில் தண்ணி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும், ரொம்ப வற்ற வைக்கக்கூடாது, ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, நெத்தலி மீன் பீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கேரளாவோட ஃபேமஸ் டிஷ். வந்து சின்ன மீன் எல்லாத்துலேயுமே இது பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு இதை வந்து அடைச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மீன் பீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு மீன் பீரை. சூடான நல்ல மட்டையரி சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.